வணக்கங்க. நம்ம இப்போ தலைக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இது மருதாணி, அரைச்ச மருதாணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, செம்பருத்தி பூவு இலை ரெண்டுமே வச்சுருக்கேன், நெல்லிக்காய், வெங்காயம், ஒரு 5 துண்டு வெங்காயம் தோல் சீவி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இது கூட தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டால் போதும். இதுதான் தேவையான பொருள். நம்ம இப்போ ஆயில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆயில் சூடாக வேணாம். சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து இடுக்கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். அம்மி இருந்தால் நீங்கள் இடித்து ரெடி பண்ணிக்கோங்க. அது ஒரு கைப்பிடி எடுத்து அதில் எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கணும். நல்லா கலர் மாறணும். ஆக்சுவலாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம எடுத்து அதை ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்ட பிறகு நம்ம அதை எடுத்து நம்ம வடிகட்டி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மருதாணியும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தலையில் காயட்டும். இன்னும் நல்லா அந்த பபுள்ஸ் வரணும். பபுள்ஸ் கலர் மாறவே இல்லை பாருங்கள், இன்னும் கலர் மாறணும். நல்லா அப்படியே விட்டுடலாம். சிம்மில் இருக்கட்டும், ரொம்ப அதிகம் இது வைக்க வேணாம். ரொம்ப சிம்மில் வச்சே கொதிக்க வைங்க. நல்லா நான் 100 எண்ணெய் எடுத்துருக்கேன், தேங்காய் எண்ணெய். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதனால் 100 எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், நல்லா கலர் மாறுது. பபுள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா பபுள்ஸ்லாம் வந்த பிறகு நம்ம எடுத்து கலர் மாறும் பாருங்கள். ஆயில் எடுத்து பார்த்து கலர் மாறிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், கலர் மாறி போச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அது கலரு, அந்த சூடு, அந்த எசன்ஸ்லாம் அதில் இறங்குற வரைக்கும் விட்டுடுங்க. 6 மணி நேரம் விட்டுட்டு நம்ம எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வரும் கலர் மாறி இருக்குது. நல்லா முடி கொட்டுறது நிற்கும். நம்ம வெள்ளை முடி இருந்ததுன்னா கருப்பாக மாறும். முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை தலை தடவிக்கலாங்க. அதை பாருங்கள், பச்சை கலரில் மாறிடுச்சு. இதை நம்ம ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். இதை எடுத்து நம்ம மறுநாள் காலையில் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. முடி நல்லா வளரும். முடி கொட்டுறதும் முக்கியமாக நிற்கும். எனக்கு சுத்தமாக முடி கொட்டி போச்சு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் தான் ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணின்னு இருப்பேன். இப்போ மறுபடியும் ரெடி பண்ணி, எனக்கு மருதாணி பூவும் இலையும் கிடைக்கல, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு வீட்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி அப்பப்போ பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா முடி வளரும். முடி கொட்டுறதும் நிற்கும். என் பொண்ணுக்கெல்லாம் நான் அதிகமாக இதை தான் தடவுவேன். முடி கொஞ்சம் நல்லா லாங்காகவே இருக்கும். எனக்கு சுத்தமாக முடி கொட்டிடுச்சு. இப்போ தடவி முடி கொட்டுறது நிற்கும். எனக்கு நல்ல இது பிடிச்சது. நீங்களும்